தொடர் போராட்டங்களை சாம்சங் தொழிலாளர் சார்பில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்காக போராடும் தமிழக அரசு சாம்சங் தொழிலாளர்களின் நீதியை நிலைநாட்டும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் கடந்த 19வது நாளாக ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் 8 மணி நேர பணி நேரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 19வது நாள் கூட்டத்தில் உரையாற்றிய CITU தொழிற்சங்க மாநில செயலாளர் முத்துக்குமார், இன்று மாலை 3 மணி அளவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் 30ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழகம் முழுவதும் சாம்சங் தொழிலாளர்கள் ஆதரவாக போராட்டங்கள் நடைபெறும் எனவும், அதன்பின் அக்டோபர் 2ஆம் தேதி குடும்பத்தினருடன் சாம்சங் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும், அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி குடும்பத்தினருடன் பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் ஒப்புதலுடன் தெரிவித்தார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் வச்சையப்பன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. சாம்சங் தொழிலாளருடைய வேலைநிறுத்தம் இன்று 19வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலைநிறுத்தத்தை முடிவு காண வேண்டும் என்று எங்களுடைய தொழிற்சங்க தலைமை விரும்புகிறது. ஆனா இது முடிவு காணாததுக்கு என்ன காரணம்னா, சாம்சங் நிர்வாகம் தொடர்ந்து ஒரு பிடிவாத குணத்தை கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பிடிவாத குணம் கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய சட்டத்திற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு பொதுவான நீதியை அவங்க மறுக்கக்கூடாது. அதே போல சட்டத்தினுடைய கோட்பாட்டை ஒருவர் மீறுகிற போது அதை கட்டாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அரசுடைய ரோலே அங்கதான். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு காலம் நேரடியாக தலையிட்டு இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம், இதற்கு இருவரும் உட்படுங்கள் என்று சொல்லுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இல்லை. மாறாக சட்டத்தில் இருக்கக்கூடிய யூனியன் ஃபார்ம் பண்ணக்கூடிய சங்கம் அமைக்கக்கூடிய அந்த உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் என்று, சட்டத்தை விட்டுக் கொடுங்கள் என்று ஒரு சர்க்கார் கேட்டால், தமிழ்நாடு அரசு கேட்டால் இது எந்த வகையில் நியாயம்? அதனால்தான் மத்திய அரசாங்கம் இப்போது தலையிட்டிருக்கிறது. நீங்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாக தமிழக அரசாங்கம் தலையிடுவது மட்டுமல்ல, சாம்சங் நிறுவனமும் இது போன்ற தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய தொழிற்சங்க சட்டங்களை, தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் இந்த அரசு உடனடியாக அவர்கள் அமல்படுத்துவதற்கு அந்த நிர்வாகத்தையும் அவர்கள் நிபந்தனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் வருகிற 1ஆம் தேதி அன்று நாங்கள் மாநிலம் முழுவதும் CIT அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்கக்கூடிய 240க்கும் மேற்பட்ட மையங்களில் பெரும் மறியல் போராட்டம் நடைபெறும். தமிழக அரசாங்கத்தை தலையிட வலியுறுத்தி சாம்சங் நிர்வாகம் கூட்டுப்பேர உரிமை, தொழிற்சங்க உரிமைகளை அனுமதிக்க வேண்டும் என்று, மேலும் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி அன்று காந்தியினுடைய பிறந்த நாளில் இதே பந்தலில் நாங்கள் உணவு உண்ணாமல் காந்தி தேசத்தில் இப்படி ஒரு அநீதியா என்ற கோரிக்கைகளோடு காந்தி தேசத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அது பாயாகக்கூடாது, சாகக்கூடாது என்று எங்களை நாங்களே வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருக்க இருக்கிறோம். அதற்கு மேலும் காலதாமதமானால் இந்த மாவட்டம் முழுவதும் எங்களுடைய அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளும் ஆதரவு போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். மேலும் காலதாமதம் தொடருமானால் வருகிற 5ஆம் தேதி அன்று காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் அரசையும் மாவட்ட ஆட்சியரும் தலையிட வலியுறுத்தி ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி கேட்கிறோம். இதற்கிடையே தொழிற்சங்க பதிவு செய்ய தமிழ்நாடு அரசாங்கம் மறுத்து வருவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறோம். அது வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அநேகமாக திங்கள் அல்லது செவ்வாய் அந்த வழக்கு விவாதத்துக்கு தொழிற்சங்க பதிவு குறித்த ஒரு பிரச்சனைக்கும் நீதிமன்றம் உரிய நியாயம் வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பின்னணியில் எங்கள் போராட்டம் அனைவருடைய ஆதரவோடும் தொடர்கிறது என்பதையும், சாம்சங் நிர்வாகம் வெளியிடக்கூடிய பல உண்மைக்கு மாறான தகவல்கள், அதாவது அவர்கள் கொடுத்திருக்கிற சலுகைகளை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உண்மைக்கு மாறானதாக இருக்கிறது. ஒரு பெரிய நிறுவனம் இப்படி தவறான தகவல்களை தருவது என்பது வருத்தத்துக்குரிய. எல்லாம் சரியாக இருந்தால் ஏன் சாம்சங் தொழிலாளர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள்? இந்த கேள்விக்கு சாம்சங் நிறுவனமும் விளக்கமளிக்க வேண்டும். இதர ஊடகங்களும் இந்த உண்மையை விவாதத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முத்துக்குமார், தலைவர், சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம், சாம்சங் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன், CIT. முதல்வர் காஞ்சிபுரம் வராது, அவரை சந்திக்கிறதுக்கு இது தொடர்பான கோரிக்கை முதலமைச்சர் வருவது என்பது அவருடைய கட்சியினுடைய பவள விழாவுக்காக வருகிறார். அவர் நடத்துகிற ஒரு மகிழ்ச்சியான விழாவில் நாங்கள் எந்த தலையீட்டையும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் முதலமைச்சருக்கு இதனுடைய எல்லா விவரங்களும் தெரியும். அவர் ஒருவேளை அந்த பவள விழா மாநாடு என்பது சமூக நீதியும் சமநீதியும் நிலைநாட்டிய திராவிட இயக்கத்தினுடைய பவள விழா, திமுகவினுடைய பவள விழா. அந்த மகாநாட்டில் சமூக நீதிக்கும் சமநீதிக்கும் உண்மையிலேயே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளிகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கும் சட்டத்தின் சமநீதியை சமூக நீதியை பெறுவதற்கு அவர் அந்த மேடையில் அறிவிப்பு செய்தால் எங்களுக்கு அதைவிட பெருமகிழ்ச்சி ஒன்றும் இருக்க முடியாது. உண்மையிலேயே சமூக நீதிக்காக அவர்கள் ஆற்றுகிற தொண்டு மேலும் அது கம்பீரமாக பார்க்கப்படும். தமிழக முதல்வர் நல்ல அறிவிப்பை சாம்சங் போராட்டம் குறித்து அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.